ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குணா தமிழ் ஸ்டோரிஸில் இன்ட்ரெஸ்டிங்கான நம்ம லைஃபுக்கு யூஸ் ஆகிற விஷயங்களை கதைகளாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதையின் தலைப்பு 10 வயது மகளிடம் இருந்து கற்றுக்கொண்ட பாடம். அம்மா, நான் பாப்பா உங்கள் மருமக 3 பேரும் ஷாப்பிங் மால் போகிறோம். நீங்கள் வீட்டை பார்த்துப்பீங்க தானே அப்படின்னு பையன் அம்மா கிட்ட கேட்டான். அம்மாவும் அதுக்கு சரிப்பா, நான் எங்கே அங்கெல்லாம் வர முடியும், வயசாயிடுச்சுல, கால்வலி வேற படுத்தி எடுக்குது, அதோட எனக்கு மாலுக்கு வர்றதுக்கெல்லாம் பிடிக்காது, நீங்கெல்லாம் போயிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அதை கேட்ட பேத்தியும் ஏன் பிடிக்காது, பாட்டியும் ஷாப்பிங் மாலுக்கு வந்தே ஆகணும் அப்படின்னு அடம்பிடிக்க ஆரம்பிச்சா பேத்தி. அதை பார்த்த மருமகளும் தன் பொண்ணுகிட்ட, பாட்டியால் அங்கெல்லாம் ஏறி இறங்க முடியாதுமா, எக்ஸலேட்டர்ல அவங்களுக்கு ஏற தெரியாது, அது இல்லாம அவங்க பார்த்து சந்தோஷப்படுறதுக்கு அங்க பெருசா ஒண்ணும் இல்ல, அவங்களுக்கு கோயிலுக்கு போறதுக்கு தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு பாட்டியும் ஆமான்னு சொல்ல, பாட்டி வரலன்னா நானும் மாலுக்கு வரலன்னு 10 வயது பேத்தி அடம் பிடிக்க ஆரம்பிச்சா. பாட்டிக்கு பிடிக்கல அப்படின்னாலும் பேத்தி கட்டாயப்படுத்தினதாலையும் தன்னோட ஒரே பேத்தி அடம் பிடிக்கிறதாலையும் பாட்டி ஷாப்பிங் மால் வர்றதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. பேத்தியும் சந்தோஷத்துல துள்ளி குதிக்க ஆரம்பிச்சா. அப்பா எல்லாரையும் புறப்பட சொன்னாரு. ஆட்டோவுக்கு போன் செஞ்சு வர சொன்னாரு. அதுக்குள்ள பாட்டி ரெடியாக பேத்தியும் அழகான ட்ரெஸ் போட்டுக்கிட்டு சீக்கிரமா வந்தா. இந்த 10 வயது குழந்தை தன்னோட பாட்டிக்காக ஒரு விளையாட்டை சொல்லி கொடுக்கறா. அந்த விளையாட்டு பாட்டிக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில ஹெல்ப் பண்ண போகுது. அது என்ன விளையாட்டுன்னு பார்க்கலாங்களா? உள்ள அம்மாவும் அப்பாவும் ரெடியாகிக்கிட்டு இருக்கிற நேரத்துல பேத்தி பாட்டியை கூட்டுட்டு வீட்டோட ஹாலுக்கு வந்தா. சாக் பீஸால 1.5 இன்ச் அகலத்துக்கு 2 கோடுகளை போட்டா. பாட்டி, இங்க பாருங்க, இது ஒரு விளையாட்டு. இப்ப நீங்க ஒரு கொக்கு, சரியா? இந்த 2 கோடுகளுக்கும் நடுவுல உங்க வலது காலை வச்சு இடது காலை லேசா 3 இன்ச் தூக்குனா போதும், செய்யுங்க அப்படின்னு சொல்ல, இது எதுக்குமா அப்படின்னு பாட்டி கேட்க, இதுதான் கொக்கு விளையாட்டு பாட்டி, நானும் செய்யறேன் அப்படின்னு செஞ்சு காட்டுனா பேத்தி. பாட்டியும் பேத்தியும் கொஞ்ச நேரம் கொக்கு விளையாட்டை விளையாடி பார்த்தாங்க. பிறகு கொஞ்ச நேரத்துல ஆட்டோ வர பையனும் மருமகளும் ரெடியானதும் ஆட்டோவில் கிளம்பி புறப்பட்டாங்க. அங்க போனதும் நகரும் படிக்கட்டுகள் நகர்ந்து கொண்டிருந்தன. இதுல அம்மா எப்படி ஏறுவாங்க அப்படின்னு மகனும் மருமகளும் யோசிச்சுட்டு இருக்க, பேத்தி மட்டும் பாட்டிய நகரும் படிக்கட்டுகளுக்கு முன்னாடி செல்லமா கூட்டிட்டு வந்தா. பாட்டி, இதுல பயப்பட எதுவுமே இல்ல, இப்ப நீங்க கொக்கு விளையாட்டு விளையாடுங்க அப்படின்னு சொல்ல, பாட்டியும் உடனே கைப்பிடிய பிடிச்சுக்கிட்டு வலது கால நகரும் படிக்கட்டுல வச்சு இடது கால 3-4 இன்ச் மேல தூக்குனாங்க. பாட்டி அப்படியே மேல மெல்லமா நகர ஆரம்பிச்சாங்க. பிறகு இடது காலையும் வச்சு 2 காலால நின்னாங்க. எக்ஸலேட்டர்ல அம்மா பூ போல நகர்வதை பார்த்த மகனும் மருமகளும் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. அடுத்தடுத்த எக்ஸலேட்டர்களில் மகிழ்ச்சியாக குதிச்சுக்கிட்டே ஏறினாங்க. அதில் போக பழகிக்கிட்டதும் பாட்டி ரொம்ப உற்சாகமாயிட்டாங்க. பாட்டியும் பேத்தியும் கீழே இறங்கி மறுபடியும் ஏறி விளையாடி சந்தோஷப்பட்டாங்க. 4 பேரும் சேர்ந்து அங்கே சினிமாவுக்கு போனாங்க. ரொம்ப குளிராக இருந்துச்சு. அப்போ பேத்தி தன்னோட கையில் வச்சிருந்த ஷால்வையை எடுத்து பாட்டிக்கு கொடுத்தா. இதை எப்போ கொண்டு வந்த நீ அப்படின்னு பாட்டி கேட்டதும், ஆல் டீட்டெயில்ஸ் ஐ நோ பாட்டி அப்படின்னு குறும்பா பதில் சொன்னால் பேத்தி. படம் பார்த்து முடிச்ச பிறகு சாப்பிட போனாங்க. அம்மா, உங்களுக்கு என்ன ஆர்டர் பண்ணட்டும் அப்படின்னு மகன் கேட்க, பேத்தி உடனே மெனு கார்டை புடுங்கி, ஏன் பாட்டிக்கு படிக்க தெரியாதா, பாட்டிக்கு பிடிச்சதை அவங்களே ஆர்டர் பண்ணுவாங்கன்னு சொன்னான். பேத்தியும் பாட்டியும் மெனுவை பார்த்து தங்களுக்கு பிடிச்சதை ஆர்வமா சாப்பிட்டாங்க. பிறகு மால்ல வீடியோ கேம் விளையாட்டுகளை பாட்டியும் பேத்தியும் விளையாடினாங்க. வீட்டுக்கு கிளம்புற நேரத்துல பாட்டி ரெஸ்ட் ரூம் போயிருக்க, அப்போ தன்னோட 10 வயது மகளை பார்த்து, என் அம்மாவை பத்தி என்னை விட உனக்கு நிறைய தெரிஞ்சிருக்கே செல்லம் அப்படின்னு சொல்லி அப்பா சிரிச்சாரு. அப்பா, அதோ பாருங்க, குட்டி பாப்பாவை அந்த ஆன்ட்டி கூட்டிட்டு வரும்போது எவ்வளவு ஏற்பாடுகள் செஞ்சுட்டு வராங்கன்னு. பால் பாட்டில், துடைக்க துண்டு, டயப்பர்ஸ், இப்படி எவ்வளவோ ஏற்பாடுகள். நீங்க குழந்தையா இருந்தப்ப பாட்டியும் இப்படித்தான் செஞ்சிருப்பாங்க. அதே மாதிரி பாட்டிய வெளியே கூட்டிட்டு போகும்போது பாட்டிய கவனிக்க நீங்க அக்கறை எடுங்க. அதை ஏன் செய்யறது இல்ல? எல்லோருக்குமே ஷாப்பிங் மால் பார்க்க ஆசையா தான் இருக்கும். அதனால நீங்களாவே வயசானவங்க கோயிலுக்கு தான் போவாங்க, ஜாலியா இருக்க மாட்டாங்கன்னு நினைக்காதீங்க. அவங்க வரலன்னு சொன்னாலும் அவங்க மனசுக்குள்ளேயும் ஆசைகள் இருக்கும். நீங்க தான் பாட்டியை அழைச்சிட்டு போய் பாட்டியை சந்தோஷப்படுத்தணும் அப்பா அப்படின்னு சொன்னான். தன்னோட 10 வயது மகள் கிட்ட புதுசா ஏதோ கத்துக்கிட்ட மகிழ்ச்சியில அப்பா நெகிழ்ந்து போனாரு. பிறகு 4 பேரும் வீட்டுக்கு திரும்பினாங்க. இந்த மாதிரி நமக்கு ஒரு பொண்ணோ பேத்தியோ இருந்திருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு தோணுதுல. இந்த கதையை படிக்கும்போது எனக்கும் அப்படித்தான் தோணுச்சு. சரிங்க, நாமளும் நம்ம அம்மாவோ அப்பாவோ ஸ்ட்ரிக்டா இருக்காங்க அப்படின்னா அவங்க அப்படித்தானே அப்படியே விட்டுறக்கூடாது. நமக்காக சின்ன சின்ன ஆசைகளை கூட பார்த்து பார்த்து செஞ்ச பெத்தவங்களுக்காக யோசிச்சு நம்ம சந்தோஷத்துல அவங்களையும் இணைய வைங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம குணா தமிழ் ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் அழுத்திடுங்க. மீண்டும் இன்னொரு கதையில் சந்திக்கலாம். நன்றி.